ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புக. இது யார் கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடவடிக்கை எடுக்க அஇமுக கட்சியின் தேசிய தலைவர் கோ. சத்யநாராயண் தான் வந்து கோரிக்கை வச்சுருக்காரு. இதில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அஇமுக கட்சியின் தேசிய தலைவர் கோ. சத்யநாராயணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, அரசு பள்ளிகளுக்கு 2768 இடைநிலை ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு கடந்த பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டு ஜூலை 21ஆம் நாள் போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்ட நிலையில் அந்த தேர்வுக்கான விடை குறிப்புகள் கூட இன்னும் வெளியிடப்படவில்லைன்னு சொல்லியிருக்கார். அது எஸ்டிடிடிஆர்பிக்கான ஆன்சர் கீ வந்து இன்னும் வெளியிடலை இல்லையா, அதை பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு. வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசு கல்லூரிகளுக்கு 4000 உதவி பேராசிரியர்களை நியமிப்பதற்கான அறிவிக்கை கடந்த மார்ச் 14ஆம் தேதி வெளியிடப்பட்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடத்தப்படவிருந்த போட்டித் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் டிஆர்பி அவங்களுக்கான எக்ஸாம் தான் இது. அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அந்த தேர்வுகள் எப்போது நடத்தப்படும் என்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தரப்பில் எந்த செய்தியும் இல்லை. அது ஒத்தி வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்களே தவிர இதுவரைக்கும் நியூஸ் வேறு எப்போ எக்ஸாம்ன்றதை சொல்லவே இல்லை ஆசிரியர் தேர்வு வாரியம். அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. கடந்த மே மாதம் வெளியாவதாக இருந்த முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கான அறிவிக்கையும் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியாவதாக இருந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிக்கையும் செப்டம்பர் மாதம் முடிவடைய போகும் நிலையிலும் வெளியாகவில்லை. இன்னும் எத்தனை மாதம் இருக்குது இந்த இயரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இந்த இயற்கான ஆனுவல் பிளானர் எதுவுமே வந்து வெளியாகலை. அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை ஆசிரியர் தேர்வு வாரியம். அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அதேபோல் தமிழ்நாட்டில் 13,000த்திற்கும் கூடுதலான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் குறைந்த எண்ணிக்கையிலான பணியிடங்களை மட்டுமே நிரப்பப் போவதாகவும் 13,000க்கும் கூடுதலான ஆசிரியர் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் குறைந்த எண்ணிக்கையிலான பணியிடங்களை மட்டுமே நிரப்பப் போவதாகவும் மீதமுள்ள பணியிடங்களை நிரப்ப நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள தகவல்கள் நிதி நெருக்கடி ஐயத்தை உறுதி செய்கின்றன. காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஇமுக கட்சியின் தேசிய தலைவர் கோ. சத்யநாராயணன் வந்து சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இயற்கான ஆனுவல் பிளானர் எதுவுமே வந்து சரிவர செய்யலை. எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கான எந்த போட்டித் தேர்வுகளும் வந்து சரிவர எந்தெந்த மந்த்துக்கு கொடுத்துருக்காங்களோ, எந்தெந்த மாதத்திற்கு உரிய எல்லா எக்ஸாமுமே வந்து அந்தந்த மாதத்துக்கு கண்டக்ட் பண்ணவில்லை. இன்னும் எக்ஸாம் வரல. வந்தது என்னென்ன எக்ஸாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிடிடிஆர்பியும் எஸ்டிடிடிஆர்பியும். இது பிடிடிஆர்பிக்கு வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு மட்டும்தான் விட்டுருக்காங்க தவிர இது வரைக்கும் எந்த போஸ்டிங்கும் போடலை. எஸ்டிடிடிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஆன்சர் கீயே வெளியாகலை. 70 நாள் ஆகுது. இன்னையோட வந்து 70 நாள் ஆகுது. இது வரைக்கும் ஆன்சர் கீ பற்றி எதுவுமே சொல்ல. இன்னும் ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி இல்லை, போதிய நிதி இல்லை. இதை தான் காரணமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன செய்ய போகுது அப்படின்னு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.